கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். கார்த்திக் சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் யாருங்கிற உண்மையை சொல்லிடணும்னு நினச்சி அந்த அன்னைக்கு தீபாவளி நாள் அதுவும் உண்மையை சொல்லிடுறாங்க. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே கோபத்தில் கொண்டளிச்சு நிற்கிறாங்க. என்னது, நீ அந்த கிழவியோட பேரனா? நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி கிழவியோட காற்றே இந்த பக்கம் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீட்டோட சொந்தம் பந்தம் யாரும் இங்கே நெருங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தோம். நீ இவ்வளவு நாளாக என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டியல்ல. நான் உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னோட நம்பிக்கையை இப்படி கொட்டி செதறிட்டியே. சந்திரா சொல்லும்போதும் சரி, மற்றவங்க சொல்லும்போதும் சரி, நான் உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏமாத்திருக்கும் துரோகம் பண்ணுறக்கும் உனக்கு எப்படிடா மனசு வந்ததுன்னு கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. நீ என் வீட்டு டிரைவர் தான். மாப்பிள்ளையாக இது நாள் வரைக்கும் நான் மதிச்சதெல்லாம் போதும், மரியாதையாக இங்கேருந்து போங்கிறாங்க. அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு காட்டி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. இதப்பா, உன்னை பற்றின விவரத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் தீபாவளியை ஏற்பாடு பண்ணினேன். தீபாவளியை ஏற்பாடு பண்ணிக்கிற விஷயம் தெரிஞ்சுதானே நீ இப்போ உண்மையை சொல்லியிருக்க. இல்லைன்னா இன்னமும் இந்த உண்மையை நீ மறைக்கத்தானே செய்வேன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை, என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். இந்த ஊருக்கு வந்ததும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நானும் வந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு தான் நான் இந்த வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நீங்கள் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னீங்க. அதையும் தட்டாமல் சரின்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் உண்மையை எடுத்து சொல்லணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, நீங்கள் ஏற்றுக்கலைங்கிறாங்க. போது நிறுத்து, நான் செஞ்ச பெரிய தப்பு அதுதான். மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நிற்காத, என் கண்ணு முன்னாடி நிற்காத, இப்போ வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சரிங்க, இதுக்கு மேலேயும் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ராஜராஜன், மயில் வாகனம் எல்லாருமே பதறாங்க. ஐயோ சகலை, நீங்கள் எதுக்கு இப்போ போய் உண்மையை சொன்னீங்க? அத்தையை பற்றி தான் தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்து நீங்கள் ஏன் இந்த காரியத்தை பண்ணீங்க? கும்பாபிஷேகமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறமா மெதுவாக சொல்லிக்கலான்னு நினச்சோம். இப்படி போட்டு உண்மையை உடைச்சிட்டிங்களே சகலைங்கிறாங்க மயில் வாகனம். பரவாயில்லைங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது, அதை நம்ம மறைக்கிறத விட நம்மளே சொல்லிடுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ரேவதி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியை கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி, இதை பாருங்கம்மா, அவரை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த வீட்டில் இதுக்காக இருக்கணும். ஆனால் அவர் செஞ்சது எல்லாமே நல்லதுக்குன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? இந்த வீட்டுக்காக எத்தனை ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர்த்தோட உயிரையும் காப்பாற்றிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லையா? எப்போவோ ஒரு நாள் உங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணம் பாட்டிங்கிறதுக்காக இப்போ ஏன் புருஷன் கார்த்தியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களாங்கிறாங்க. ஆமாடி, என்னை ஏமாத்தின யாரையும் நான் வீட்டில் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏமாத்திருக்கான், இவன் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, வெளியே போடா அப்படின்னு மறுபடியும் திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு எவ்வளோ பெரிய நெஞ்சலத்தோடு இந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த குடும்பத்தோட வாசனையே இந்த வீட்டில் படக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தது தெரிஞ்சிருந்தோம். இவ்வளவு நாள் உண்மையை மறைச்சிருக்கானா, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் கண்ணெதிரே இருக்கக்கூடாது, வெளியே போடா அப்படின்னு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி. இது எல்லாம் கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருமா, எப்போவோ என்னமோ நடந்ததை காரணம் காட்டி ஏன் புருஷனை இப்போ நீங்கள் தப்பாக பேசுகிறது பெரிய தப்பு. நீங்கள் தான் பார்த்து இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அப்போ நானும் சரி உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவரை பற்றின உண்மைகள் எல்லாம் எனக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் இவரோட நல்ல குணம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நேரத்தில் அவரை வெளியில் போகணுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவரை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னீங்கன்னா நானும் கூடவே போயிடுவேங்கிறாங்க ரேவதி. ரேவதி, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு தெரிஞ்சுதான் நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து தன்னோட நெத்தியில் குறி வச்சுக்கிறாங்க. ரேவதி, அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி, இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிக்குவேங்கிறாங்க. இதை பாருங்கம்மா, அவர் என் புருஷன், என்னை விட்டு போக மாட்டார். அப்படி ஒரு வேளை அவர் போகணும்னு நினச்சாங்கன்னா நானும் அவர் கூட தான் போவேன், அதுதான் என்னோட வாழ்க்கைங்கிறாங்க ரேவதி. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதை பாரு, இந்த மாதிரி தான் துர்கா வீராவசனம் பேசினா, அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டே வெளியே அனுப்பியிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு என்னை விட்டு போகணும்னு நினச்சின்னா நான் எல்லாத்தையும் விட்டு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்கிறாங்க ரேவதி. நவீனும் தப்பே பண்ணலையே, துர்காவை காதலிச்சது உண்மை. காதலிச்சாங்கிற தெரிஞ்சிருந்து நீங்கள் மட்டும் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாகவும் இருந்திருக்காது, அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். நவீன் துர்கா 2 பேரும் காதலிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் நீங்கள் தான் வேண்டாவே இருப்பா, அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பற்றியும் நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? கார்த்தியை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது உண்மை தெரிஞ்சதும் எப்போவோ ஒரு நடந்த தப்புக்காக இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறாங்க. இதப்பா ரேவதி, அதிகமாக பேசிகிட்டு இருக்காத, உன்னை எப்படி வாழ வைக்கணும், எப்படி நான் பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மரியாதையும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படியெல்லாம் அவர் போக மாட்டார்மா, அவர் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி, இல்லை நான் கிளம்புறேங்கிறாங்க. இல்லை நீங்கள் போகக்கூடாது, இருங்க, நீங்கள் போனால் நானும் தான் வருவேங்கிறாங்க ரேவதி. இதை பாருங்கம்மா, இனிமேல் நான் உங்கள் முன்னாடி நிற்க விரும்பலை. கார்த்திக் இந்த வீட்டில் இடமில்லை, நானும் இங்கிருந்து போகிறேங்கிறாங்க. ரேவதி, என் பேச்சை மீறி போனேன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு சாமுண்டீஸ்வரி மிரட்டுறாங்க. இதை பாருங்கம்மா, உங்களை எப்போ பிடிச்சி நான் பார்த்தது தான். ஆயோயினா துப்பாக்கி எடுத்து வச்சு நீங்கள்
நீங்களே சுட்டுக்கிறேன்னு சொல்கிறது, இல்லைன்னா எதிர் நிற்கிறவங்கள ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறது, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கார்த்தி தான் என் புருஷன், நான் கார்த்தியோடவே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா இனிமேல் நான் இருந்த என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஷூட் பண்ணிக்கிறாங்க. ரேவதி பயந்து அரண்டு மிரண்டு அம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அது வெறும் கனவு. ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ரேவதி அப்படியே பெத்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. கார்த்தி ஓடி வந்து ரேவதி என்னாச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரேவதி நடந்த அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன மாதிரியும் எங்கள் அம்மா உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்க. நானும் உங்கள் பின்னாடியே போகிறேன்னு சொல்லி நான் உங்கள் கூட வந்ததுக்கு எங்கள் அம்மா துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாங்க. அப்படியே கனவுல நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் ஒன்றும் அப்படி நடக்காது, இரு தண்ணி கொண்டு வர, தண்ணியை குடின்னு சொல்லி கார்த்தி தண்ணி கொண்டு வந்து ரேவதிக்கு கொடுக்குறாங்க. ரேவதி என்னைக்கு இருந்தாலும் நான் உண்மையை மறைக்க போகிறதில்ல, அத்தைக்கிட்ட சொல்லத்தான் போகிறேன். அதனால் அப்படி ஒரு வேளை நான் உண்மையை சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்கனாலும் நீ என் கூட வரக்கூடாது, நீ அத்தை கூட தான் இருக்கணும். அத்தை உன் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை நம்ம கெடுக்கக்கூடாதுங்கிறாங்க கார்த்தி. அதுக்காக அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்ம சரின்னு போக முடியுமா? ஆனால் எக்கார்ட்ட கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டா இப்படி தான் ஒரு பிரிவு பாரு, அம்மா இப்படி தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துடுவாங்க, தயவுசெய்து நீங்கள் சொல்லவே வேண்டான்னு கெஞ்சி கேட்குறாங்க ரேவதி. இதை பார் ரேவதி, என்னோட முடிவுலேருந்து நான் மாற போகிறதா இல்லை. என்னைக்கு இருந்தாலும் அத்தைக்கு உண்மையை தெரிஞ்சுதானே ஆகணும். அந்த உண்மை கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம சொல்லிட வேண்டியதுதாங்கிறாங்க. ரேவதி அவங்களுக்காக வரைக்கும் கார்த்திகிட்ட சொல்லி பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல வேண்டாம், சொல்லிட்டா நிம்மதி கெட்டுடும், ரெண்டு குடும்பமாக பிரிஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை, அவங்கக்கிட்ட ஏன் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க. கார்த்தி இல்லை, இது வரைக்கும் நான் என்ன நோக்கத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அது நடந்து முடிஞ்சானோ நான் உண்மையை சொல்லத்தான் போகிறேன்ட்டு போகிறாங்க. கோயிலில் பாட்டி ஊர்க்காரங்களும் கோயில் தலைவர்களையும் கோபப்பட்டு இங்கே பாருங்கள், கோயில் கும்பாபிஷேகம் பக்கத்துக்கு நெருங்கிடுச்சு, அதனால் நீங்கள் எல்லாரும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, போய் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு சீக்கிரமாக கோயில் வேலைகளெல்லாம் முடிங்க, படன்னு செஞ்சு முடிச்சாத்தானே நம்ம குறித்த நேரத்தில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக பண்ண முடியுங்கிறாங்க பாட்டி. சரிங்கம்மா, ஆளுக்கு ஒரு வேலை எதுவோ அதை கொடுத்துருக்கிற வேலையை நாங்கள் கரெக்டாக கச்சிதமாக பார்த்து பண்ணிட்டு வந்துடுறோம்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கே கார்த்தி வராங்க. என்ன பாட்டி, கோயில் வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதாங்கிறாங்க. அட ஆமாப்பா கார்த்தி, கோயில் கும்பாபிஷேக பத்திரிக்கை கூட வந்துருச்சு பாருங்கிறாங்க. கும்பாபிஷேக பத்திரிக்கை எரிக்கிறதுக்காக சிவனாண்டிக்கு முத்துவேலன் தந்திரம் பண்ணுறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.